Hello guys, welcome back to our channel, welcome back to Road Sailor. எங்கடா எங்கேயோ நடு ரோட்லேருந்து கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி தான் கிளம்புனேன். ஆனால் இப்போ வரும்போது சர்ச்சுக்கு, இன்றைக்கி சண்டே தானே, சரி சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பலான்னு ஒரு பிளானில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எல்லாம் கரெக்டாக தாங்க செட் பண்ணிவிட்டு கிளம்புனேன். சரி, சர்ச் மட்டும் நல்லா பேசின்னு வந்தாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக இன்டீரியர் வர மாதிரிக்கும் வந்த அப்புறம் சர்ச்சு முடிச்சுட்டு வந்து இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து ஃப்ரெண்ட்ஸோட காஃபியை குடிச்சிட்டு சரி அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணணும் பார்த்தா, ஐயோ அந்த ஷோ கதை ஏன் கேட்குறீங்க? ஃபுட்டேஜில் எதுவுமே இல்லைங்க. லிட்ரலி நான் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ அதான் வேணா அதில் ஒரு சின்ன ஒரு பிட்டு மட்டும் போடுறேன் பாருங்க. பார்த்துருப்பீங்க, வாய்ஸ் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 minute ஃபுட்டேஜ் ஒன்று பின்னு தான். ஸோ ஒன்றும் செய்ய முடியாது, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். பேசிக்லி காலைல என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வந்து சர்ச்சுக்கு வந்துட்டுங்க. காலைல சர்ச்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வேலைக்கு போகிறேன். 2 மணிக்கு வேலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 தான் ஆகுது. ஸோ சர்ச் 11:30 முடிஞ்சிடுச்சு. ஒரு சின்ன ஒரு காஃபி ஒன்று எடுத்துகிட்டு பெட்ரோல் போடணும். இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது. பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே கிளம்பணும் ஒரு பிளானில் தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ரோட் சைலர், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓல்ட் ரோட் சைலர்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்போம்னா, இது மாதிரி தாங்க, சும்மா பைக்கில் ஒரு சுற்றி வீடியோ போடுவோம். ஆனால் அதோடு சேர்த்து வேறு கண்டென்ட்ஸும் வரும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம போயிட்டு பெட்ரோலை முதல்ல லைட்டாக போட்டுப்போம். பெட்ரோலை போட்டோன்னா நம்மளுக்கு சேஃபு. நம்ம இந்த பங்க்கில் வந்து நம்ம கார்ட்லேயும் போடலாம், கேஷ்லேயும் போடலாம். ஸோ நான் இப்போ கேஷில் தான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டால் பரவாயில்ல. 10 ரூபாய் இதெல்லாம் விட்டுட்டு ஸோ டிக்கெட் நிமரோது 10 ரூபாய் அப்படி அமர்த்திட்டு நம்ம இப்படி வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி தெளிப்போம். இதை திறந்துக்கிட்டு 10 ரூபா காசு போட்டோமா, எடுத்து இப்படி உள்ளே விட்டோமா, அப்படியே அடிச்சுக்கிட்டோமா, அப்படியே கிளம்பி ஜாலியாக பாடி போக போகிறேங்க. ஓகே, 10 ரூபாய்க்கு எவ்வளோ லிட்ரு? 5.56 லிட்டர் 10 ரூபாய்க்கு. இட்ஸ் ஓகே, அது போதும் நம்மளுக்கு. இருக்கா, இதை மூடிட்டு I just want to check my backpack quickly if everything is there. Okay, let the charger. Okay, so இதுல எல்லாம் இருக்குங்க. இதுல இந்த கராஜ் கீ இருக்கு, கார் கீ, பைக் கீ. ஓகே, இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் வந்த புதுசில், நான் இந்த நாட்டுக்கு வந்த புதுசில் இந்த பில்டிங்கில் தான் இருந்தேன். 2nd ஃப்ளோரில் இந்த 18, 20, 22 எழுதி பார்த்தீங்களா, இந்த இதில் தான் காரை அடிக்கடி பார்க் பண்ணுவோம். பார்க் பண்ணவே கூடாது, ஆனால் இதில் தான் காரை பார்க் பண்ணி விட்ருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, 1 டேங்க் பெட்ரோல் போதும்.
ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் என்னன்னாங்க, மத்தியானம் சாப்பிட போகிறேன் ஒரு கெபாப் ஷாப்புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம். அப்போ தான் வேலை தெம்பாக செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா 2 க்ளவுஸ் போடுறாங்க இன்றைக்கி கூட. ஏன்னா உள்ளுக்கு தேர்மல் போட்டு தான் இந்த விண்டோ கிளாஸே போட மாதிரி, அவ்வளோத்துக்கு இன்னும் குளிருது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதில் பார்க் பண்ணவே கூடாது, பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. ட்ரைவே பிளாக் பண்ணிவிட்டு. ஓகேங்க, லெட்ஸ் கோ, லெட்ஸ் என்ஜாய் திஸ் ரைடு. as I always say, சின்ன ரைடோ பெரிய ரைடோ, வேலைக்கு போகிறோமோ ரைடுக்கு போகிறோமோ, எதையும் நம்ம பைக்கில் உட்காரும் போது நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது, பைக்குக்கும் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரூட் எடுத்து போகிறேன்னு நான் இன்னும் முடிவெடுக்கலை. ஏன்னா 2 ரூட்டில் போகலாம் நம்ம ஊருக்கு. எந்த வழிக்கும் 2-3 ரூட் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோலையே போகிறேன். ஃப்ளோவில் போயிட்டு அந்த கெபாப் ஷாப்பில் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட அப்புறம் தான் நம்ம என்னன்னாலும் செய்ய போகிறோம். டேய், குறுக்கால வந்துடாதரா எப்பா, குறுக்க வர்றதுக்குன்னே இருக்கிறாங்க. லைட்டாக வைசரை போட்டுமா. இந்த பச்சை கலரில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலங்க, இது வந்து ரெட் லைட் கேமரா. ரெட் லைட் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா சடார் ஸ்ட்ரைட்டாகவே 250 francs உங்களோட வீட்டுக்கு தேடி கதவை தட்டி வரும். பில் 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 இல்லை, ஃபைன். நேராக வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க, வேறு எங்கேயுமே அனுப்பினீங்க. நேராக வீட்டுக்கு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், யூ ஓ அஸ் 250 francs. 250 ஃப்ராங்க்னால் நம்ம ஒரு காசுக்கு நாங்கள் ஒரு 80 ரூபான்னு பார்த்தா கூடி 16,000 20,000 ரூபாங்க. ஒரு ரெட் லைட் ஜம்ப் பண்ணிங்கன்னா 20,000 ரூபா ஃபைன். 100% கேமரா உள்ள சைடில் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா. ஸோ இதாங்க மெயின். அந்த மெயின்னு சொல்ல முடியாது, சென்ட்ரு சிட்டி. இந்த யமஹா எம்சி மோட்டர்ஸ் இருந்த இடத்துல முதல்ல இது இருந்துச்சு, எதுன்னா ஹோண்டா கராஜ். அது மாற்றி யமஹா மாற்றிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா லேக் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரிலங்க. நான் இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா 3 எத்தாச்சு மாதிரி, 3 ஸ்டெப் மாதிரிங்க. ஸோ நான் இப்போ கீழே இறங்கி போயின்னுக்கிறேன். மேலே என் வீடு இருக்கிறது வந்து 650 meters ஃப்ரம் த sea level. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அப்படியே கீழே இறங்கி போயின்னுக்கிறேன். அதான் எங்களுக்கு ட்ராப்பாக ஒரு தெரியுது. அப்படியே ட்ராப் ஆகின்னு போயினே இருக்கலாம் ஜாலியாக. Retro touch. இதுவும் ஒரு சென்டர் மாதிரி தாங்க. இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா சிட்டிக்கு இது சிட்டி தான். சிட்டிக்கு போகிறதுக்குன்னா இதுதான் எங்கள் மெயின் கிட்ட உள்ள இருக்கிற சிட்டி. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு இடத்துல சுற்றின்னு இருப்பேன். ஒரு இடத்துல ரைட் எடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரைட்டாக அடுத்த ரைட் எடுக்கிற வேண்டிய இடத்துல ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து சுற்றி இருப்பேன். அது இந்த நேராக போனால் அந்த ரோடு வரும். ஆனால் இப்போ நான் போகிற இடம் எனக்கு தெரியுன்றனால நேவிகேஷனை போடலை. ஸோ நேவிகேஷன் போடாமல் தான் நான் போயின்னு இருக்கேன். ஏன்னா வேலை செய்கிறவங்க கூட உனக்கு போக தெரியாதாடா அப்படின்ற மாதிரி ஆயிடும். தெரிதாங்க எப்படி இறங்குதுன்னு. ஃபுல்லாக கீழே பாருங்கள், அங்கேருந்தே இறங்கின்னு இருக்குது. இன்னும் இறங்கும் பாருங்கள். ஜாலியாக அப்படியே போயின்னு இருக்க வேண்டியதான். இட்ஸ் ஆல்ரெடி a lot. Tu fais quoi?
ஓட்டவே மாட்டேன்றான், ஓவர்டேக்கும் பண்ண விட மாட்டேன்றான், பைத்தியக்கார மாதிரி பண்ணின்னு இருக்கிறான்பா. ஏப்பா நம்ம போகிற ஏரியாவுக்கு தான் அவனும் வரான் போல இருக்குது. ஷபா முடியலடா. ஃபோனை பார்த்துன்னு ஓட்டுறாரு சிங்க, அதான் ஓட்டுறாரு. இல்லை முன்னாடி போகிறவர் பார்த்தீங்கன்னா ஓட்டுறாரே இல்லைங்க, என்னன்னே தெரில. 60 ரோடில் 40 போயின்னு இருக்கிறாரு. பசி இது வேறு எனக்கு. போயிட்டு சாப்பிட்டு போய் வேலைக்கு போகலான்னா அதுவும் நம்மளுக்கு அதனால வந்து வேணும்னு பாருங்க. எங்கேயோ பார்த்துன்னு ஓட்டுறான் பைத்தியம். சுவாசம் ஓவர்டேக்கும் பண்ண முடியாதுங்க. இது சிங்கிள் ஒயிட் லைனில். நான் போய் தொலையிட்டோம். வந்துச்சு நம்ம கடை. பசிக்குது வேறு, சாப்பாடு வாங்க சாப்பிட்ற கடை வந்துச்சு. போயிட்டு அங்கே சாப்பிட்டு அப்படியே கடைக்கு போவோம் வேலைக்கு. இருக்கேன் இதாங்க நம்ம கெபாப் ஷாப்பு. இதோட தான் போகணும். நம்ம இது நோ என்ட்ரி. ஸோ வீட்டர்ன் ஹே பைக் பேக் பண்ணுறதுக்கு தான் ஒரு இடம் பார்க்கணும். பார்ப்போம். புஷ்குன்னு போயிடுவோம். இது உள்ள பைக் பேக்கிங்க்கு ஏதாவது இருக்கா? நம்ம கார் மாதிரி இருந்துச்சு புக்குன்னு. சரி வாங்க போய் சாப்பாடு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவோம். செம்மையாக பசிக்குது. ரெண்டு நம்ம சாப்பிடுவோம். வெயிட் பண்ணுங்கள், உள்ளுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். என்ன ஆர்டர் பண்ணோம், என்ன சாப்பிட்றோன்னு பார்ப்போம். ஓகே. ஹலோ காய்ஸ், என்னடா இங்கே உட்காந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேங்க. சரி ஹங்க்ரி. ஸோ அதான் வீட் பிஃபோர் ஐ கோ டு ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:10 எனக்கு ஒர்க் 2 மணிக்கு தான். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் என் வேலை. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கு பிறகு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ வெயிட்டிங் ஃபார் மை சாப்பாடு. லெட்ஸ் சீ ஹவ் இட் இஸ். ஓகே. ஸோ ஏங்க நம்ம சாப்பாடு வந்துச்சு. அதான் சாப்பாடு எனக்கு தெரியவா தெரில. ஸோ இட்ஸ் பேசிக்கலி வெஜிடேரியன் ஃபிலாஃபின்னு சொல்லுவாங்க இங்கே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ். நம்ம ஊர் என்ன வடை மாதிரி இருக்கும். வடைக்குள்ளே ஒரு சாண்ட்விச் மாதிரி கிலோ சாப்பாடு போட்டு தருவாங்க. இட்ஸ் குட். இட்ஸ் நைஸ் டு ஈட். ஸோ ஏன்னா இந்த கெபாப் ஷாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் இங்கே அடிக்கடி வருவாங்க. ஸோ நான் பொறுமையாக உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு எது செஞ்சாலும் என்ஜாய் பண்ணி செய்யணும். பொறுமையாக உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து அப்புறம் மீட் பண்ணேன். ஓகே, என்ன போய்ட்டு இப்போ போய் வேலையை பார்க்கலாம். நான் எங்கே வேலை செய்கிறேன்றதையும் அப்படி நம்ம பார்ப்போம். ஸோ லிட்ரலி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என் வேலை வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது. பேசிக்கலி இது வந்து ஒரு க்ரோசரி ஸ்டோரில் தான் இப்போதைக்கு வேலை செய்கிறேங்க. பேசிக்கலி எங்கள் தெரிஞ்ச ஒருத்தவங்களோட
கடை. ஸோ அந்த கடையில் இப்போதைக்கு டைம் பீங்க்கு வேலை செய்கிறோம். ஸோ நாங்கள் தான் போகணும். இப்போ 2க்கு எங்கள் அங்கிள் ஒரு ஆள் அங்கே வேலையை முடிப்பார். ஸோ அவரை போய் ரிப்ளேஸ் பண்ணோம். அவருக்கும் போய் கொஞ்சம் வயசான ஆள் வேலை, கொஞ்சம் ஏர்லியாக விட்டோன்னா அவர் வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கு தான் நம்ம அப்படியே போனோன்னா 2 to 10 10 மணி மட்டும் அப்படியே அங்கேயே நிற்க வேண்டியதான் நைட்டு. நைட் ரிட்டர்ன் vlog பண்ணுறதா வேணாமான்னு இன்னும் நான் முடிவு பண்ணலைங்க. ஏன்னா நைட்டு நான் ஒரு நாளுமே GoPro கிடையாது. பார்ப்போம், வெதர் ஓகே இருந்துச்சு மேபி நைட்டு ரிட்டர்ன் vlog மாதிரி ஏதாவது ஒன்று போடுவேன். இப்போ இந்த முன்னால் தெரிகிற அந்த ரவுண்டு போர்டில் நான் ரைட் எடுத்தேன்னா அப்படியே ஒரு 200 மீட்டர்ஸில் கடை வந்துடும். அவ்வளோதான். இந்த இங்கே தான் கடை. இந்த STS சார்ஜன் போட்டுக்கு பார்த்தீங்களா, இங்கே தாங்க 2 to 10 o'clock வேலை இல்லை. Ça va? Tu veux essayer quoi? Mec, elle est petite pour toi. C'est ça? T'as vu? Regarde. Quand tu vois comme ça, elle est grande. C'est un 125 maintenant. Mais ça va encore. Tu veux pas essayer? ஸோ ஏங்க பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம மைக்கை சொதப்பிச்சு இவனோட பேசி நின்றுட்டு கிளம்பும்போது அவள் தான் என்னாச்சுன்னே தெரில, மைக்கு திருப்பி போட்டுக்கிச்சு. அதை பட்சியில் முடிகிற vlog முடிக்கிறது சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கணும்னு ஒரு பிளானில் முடிக்கிறேன். ஸோ அதான் இவனோட பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கடையில் போய் பைக்கை பார்க் பண்ணணும். பைக் எடுத்துன்னு போயிட்டு ஸோ கைஸ், இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ all road sailors. I will see you with another video very soon. Take care everyone. Bye bye.